இப்படி சிலர் வந்து போடுறாங்க, டேய் நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. இது நாங்கள் விரும்பினோம். நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே 2 மாதிரி மாறலாம், ஆனந்த மாதிரி ஆகலாம், சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம், நம்ம கையில் இல்லை. ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளோக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸுக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பத்தலை, அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் 15ன்னு. யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணுன்னு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே இத்தனை ஹிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிஸ்டன்ட் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கொஞ்சம் மாறணும் சார்ம்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காகலாம் இந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல.